பெரிய பெரிய கூட்டம் கூட்டமாக அலைமோது அங்கே போய் அலைமோது என்ன நடக்கப் போகுது? ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அதான் வேதம் கூறுகிறது. கிறிஸ்து இங்கே இருக்கிறார், கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். நீ போக வேண்டாம். கிறிஸ்து ஏனென்றால் உனக்குள்ளாகவே கிறிஸ்து இருக்கிறார். அதுதான் வேதத்தின் ரகசியம். கிறிஸ்து அங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார், கிறிஸ்து அந்த ஊழியக்காரர்களுக்குள்ளாக இருக்கிறார். அவர் பின்னாடி போனா இவர் பின்னாடி போனா அது வேதத்தின்படி தவறானது. கிறிஸ்து உனக்குள்ளாகவே இருக்கிறார் தான் வேதம் கூறுகிறது. அதுதான் எவர்கள் இப்ப தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து உனக்குள்ளாகவே இருக்கிறார். இப்ப நீ கிறிஸ்துவை தேடி எதற்காக அங்கே செல்ல வேண்டும்? நீ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க செல்ல வேண்டும். ஆகையால் இவர்கள் எப்படி திட்டமிட்டு உங்களை ஏமாத்துகிறார்கள்? இந்த ஜான் ஜெபராஜ் என்றவன் ஒரு பெரிய வஞ்சகன். அவனை விட எவ்வளவு அழகழகான பாடல்கள் பாடியிருக்காங்க. எத்தனையோ பாட்டுகள் இருக்கிறது. அந்த பாடல்கள்லாம் யார் கம்போஸ் பண்ணானே அவங்க பேரும் தெரியாது, அவங்க மூஞ்சும் தெரியாது. ஆனால் அவங்க பாடல்கள் கிறிஸ்தவத்திலே பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவரை விட அவங்க பெரிய விதை பண்ணிட்டாரா? அப்படின்னா அவன் ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுகிறது எல்லாம் ஒரு விக்கிரகம். விஜய் ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணியிருக்கான், விக்கிரகம். இந்த விக்கிரகத்தினால் இப்ப எத்தனை பேர் அழிந்து போயிருக்கிறார்கள்? இனிமாவது அவர்கள் மனம் திரும்புவார்களா? ஆகையால் இப்படியாக ஜான் ஜெபராஜ் மேல இதுவாக இருக்கிறவர்கள், ஒரு ஜெர்சன் எடின்பரோ, ஒவ்வொரு போதகன் மேல எக்ஸாக இருக்கிற ஒவ்வொரு பக்தி வைராக்கியம் பிடித்தவர்களே, தயவு கூர்ந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை பக்தி வைராக்கியம் கொள்ளுங்கள். ஏனென்றால் கிறிஸ்து தான் உங்களுடைய பேஸ். தன் வேத வசனம் கூறுகிறது. ஆகையால் விசுவாசிகளை மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதான் எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு பேஸாக இருக்க வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. ஆகையால் விசுவாசிகளே, இப்பொழுது நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பி கள்ள தீர்க்கதரிசிகளை நாங்கள் எச்சரிக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகளை நாங்கள் எச்சரிக்கிறோம் என்று எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர் கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறார், அதனால் இவர் நல்ல தீர்க்கதரிசி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியும் நீங்கள் தப்பு கணக்கு போடக்கூடாது. கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறவர்களும் ஓநாய்கள் ஏகப்பட்டது உள்ள இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இவர்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிற ஊழியக்காரர்கள் எதை பேஸாக வைத்து கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறார்கள்? இப்ப அதான் கேள்வி. அவர் யாரை பேஸாக வைத்து கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறார்கள்? ஒருவேளை அவர்கள் பிரதரன் சபையை பேஸாக வைத்துக் கொண்டு மற்றவர்கள்லாம் கள்ள தீர்க்கதரிசி என்று எச்சரித்தால் இவர்களும் கள்ள தீர்க்கதரிசி என்றுதான் வேதம் கூறுகிறது. ஒருவேளை இப்ப சிஎஸ்ஐயை பேஸாக வைத்துக் கொண்டு மற்றவர்கள்லாம் கள்ள தீர்க்கதரிசின்னு எச்சரித்தாலும் அவனும் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அவனும் பெரிய ஓனாய், வஞ்சகன், அந்தி கிறிஸ்து என்று வேதம் கூறுகிறது. நீ ரோமன் கத்தோலிக்கத்தை பேஸாக வைத்துக்கொண்டு மற்றவன கள்ள தீர்க்கதரிசி என்று எச்சரித்தால் நீ மிகப்பெரிய கள்ள தீர்க்கதரிசி. அப்படி என்றால் ஒரு ஊழியக்காரன் கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்க வேண்டும் என்றால் அவன் யாரை பேஸாக வைத்து எச்சரிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பேஸாக வைத்துக் கொண்டுதான் மற்றவன் கள்ள தீர்க்கதரிசி என்று எச்சரிக்க வேண்டும். அப்படி எச்சரிக்கிறவன் தான் கிறிஸ்துவினுடையவன்.